Hello friends, வணக்கம். Welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான கேரட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போறோங்க. இந்த கேரட் அல்வா பண்றதுக்காக நான் இன்னைக்கு ஒரு 6 கேரட் எடுத்து தோல் சீவி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நம்ம துருவி எடுத்துக்க போறோம். ரொம்ப குட்டி குட்டியா இல்லாம மீடியம் சைஸ்ல துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே இதோட கொஞ்சமா கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்றேன். இந்த முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதோட கொஞ்சமா பாதாம் ஆட் பண்றேன். நான் பாதாம் ஆப்ஷனல் தான், நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு. நான் அல்வா கொஞ்சம் கூட ரிச்சா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா பிஸ்தாவையும் ஆட் பண்றேன். இது உங்களோட விருப்பம், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நெய்யில வறுத்துக்கலாங்க. இதோட கொஞ்சமா திராட்சை சேர்த்துக்கிறேன், உலர் திராட்சை. நீங்க வெறும் கேஷ்யூ நட்டும் திராட்சையும் மட்டுமே சேர்க்கறதானாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதம் இருக்கிற நெய்யில் அதோட மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நெய் உருகிடுச்சு. இப்போ இதோட நம்ம துருவி வச்சிருக்கிற கேரட்டை ஆட் பண்ண போகிறேன். ஒரே பாத்திரத்தில் செஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுலேயே முதல்ல முந்திரி திராட்சை எல்லாத்தையும் வறுத்தெடுத்தேன். இப்போ இந்த நெய்யில் இந்த கேரட், துருவின கேரட்டை நல்லா வறுத்துக்கலாங்க. அதாவது வதக்கும் போது இந்த கேரட்டோட பச்சை வாசனை போயிடும், அதுக்காக தான். அப்போ அல்வா ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். முதல்லையே நம்ம பால் ஊற்றி வேக வச்சோம்னா அந்த கேரட்டோட பச்சை வாசனை இருக்கும், அதுக்காக தான் நெய்யில் லேசாக வதக்குறோம். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதோட பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 1.5 கப் அளவிற்கு பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த பாலில் நல்லா வேகட்டுங்க. நம்ம துருவின கேரட் ஒரு 3 கப் அளவிற்கு இருந்தது. இப்போ நான் 1.5 கப் பால் ஆட் பண்ணி இப்போ இது நல்லா வேகுது. இடையில நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த பால் ஆடை வரும் இல்லைங்களா, அதை வந்து அப்படியே சைடில் வைக்க வேண்டாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். இந்த பால்லையே இது நல்லா வேகணும். பாருங்க, இந்த பால் வத்தி வருது பாருங்க, ட்ரை ஆகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா. இடையில நல்லா கிளறி விட்டுக்கணுங்க. இப்போ இதோட 1/2 கப் அளவிற்கு சர்க்கரை ஆட் பண்றேன் நான். நீங்கள் இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேசாக கொஞ்சம் அது லிக்விடாக இருக்குது பாருங்க. இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்த உடனே அது கொஞ்சம் தண்ணி தண்ணி மாதிரி ஆனது, கொஞ்சம் குழ குழான்னு. நம்ம இதை கிளறிட்டே இருக்கும் பொழுது இன்னும் திக்காய் வருது பாருங்க, நல்லா திக்காயிட்டு இருக்குது. இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்கிற கேரட்டை தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, இது நல்லா ஒட்டாம எப்படி திரண்டு வருது பாருங்க. மிதமான தீயிலேயே வச்சு தொடர்ந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இதோட நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, பாத்திரத்தில் ஒட்டாம எப்படி நல்லா திரண்டு வருது பாருங்க. நம்ம சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.